தமிழக அமைச்சரவையில் அதிமுக திரு எஸ்பி வேலுமணி சிவிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் இடம்பெறவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அவர்கள் இடம்பெறுவார்களா இடம்பெற மாட்டார்களா அப்படிங்கிற கேள்வி யூகம்லாம் இருந்த நிலையில் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டாக அவங்க இடம்பெற்றால் நாங்கள் மாற்றி யோசிப்போங்க, நாங்கள் மறுபரிசீலனை செய்வோங்க அப்படின்னு சொல்ல நிலையில் இந்த பட்டியலை பார்க்கின்றோம். ஸோ அவர்கள் இடம்பெறலை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ரத்தங்கள்கிட்ட கேட்போம். ஆஞ்சல் கோலப்பன் சார் என்ன சார், அதாவது அவர் பண்ண மாட்டாங்க சார். அதை இவர் எடப்பாடி பழனிசாமி சில ஊடகத்தின் மூலமாக, ஊடகம்னா அந்த சமூக வலைத்தளங்களில் பரவி விட்டு அதை வச்சு நீங்கள் போர்க்குடி பிடிங்கன்னு சொல்லி திமுக கூட கூட்டணி வச்சு, அப்பவும் கூட்டணி தான். நீங்கள் பாருங்களா, நீங்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணுறது யார்? இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் ஃபைட் பண்ணுறாங்க. அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் ஆனால் கம்யூனிஸ்ட் ஒரு செக் வைக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க அதையும் பண்ணல சார். அவங்களுக்கு நந்தகுமார் அதை சொன்னார். அதில் நிறைய லீகல் சேலஞ்சஸ் இருக்குல்ல. இப்போ சப்போஸ் அவங்க அமைச்சரவையில் இடம்பெறாங்க அப்படின்னா அது ஒரு 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 பிஆர் டிசாஸ்டரா மாறலாம். அதை தாண்டி சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு உடனே திரு எடப்பாடி பழனிசாமி சென்று அவங்க எல்லாம் எங்க எம்எல்ஏக்கள், நான் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர், ஸோ அவங்க இடம்பெறுவது சட்டவிரோதம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தா அது ஒரு பெரிய வரும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.